துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கரெக்டாக சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை, தோடு, கழுத்தில் இருக்கிற செயின் இதெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது அது மனநிலையை பாதிக்கிறதா. அது ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே. நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுறார். அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்போ தூக்கிடுங்க. நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண்? எதுக்கு? அது தேவையில்லை. அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் வரும்? தரமான மருத்துவரை நீங்கள் எப்படி உருவாக்குவ? நீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க, அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யார் சொல்லுங்க? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.